Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. மிளகாய் பஜ்ஜி செய்யறதுக்காக நான் பஜ்ஜி மிளகாய் வாங்கியிருக்கேன். பஜ்ஜி மிளகாய் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல பெரிய சைஸா. நீங்கள் மிளகாய் பஜ்ஜிக்கு பஜ்ஜி மிளகாயை இந்த மாதிரி முழுசாவே மாவில் நம்ம நினச்சி போடலாம். காரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் இருக்கிற விதைகள் எல்லாம். இந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மிளகாய் பஜ்ஜியில் காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு பொதுவாக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம். இது விதைகளை எடுத்துட்டு முழுசாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கீறிட்டு உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துட்டு அப்படியே முழுசாகவும் போடலாம். பார்க்குறதுக்கு முழு மிளகாயை நம்ம அப்படியே நினச்சி போட்ட மாதிரி இருக்கும் மாவில். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிளகாய் பஜ்ஜி செய்யறதுக்காக நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் மாற்றி விட்டுறேன். 3/4 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். எதுக்கு அரிசி மாவு சேர்க்குறோன்னா பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். இந்த அரிசி மாவை அதில் சேர்த்து விட்டுறேன். காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா எடுத்திருக்கேன். ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் பஜ்ஜி செய்யறதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நான் கலந்துருக்கேன். அப்போ தான் மிளகாயில் இந்த மாவு நல்லாவே கோட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பஜ்ஜி பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீசஸாக நம்ம நினச்சி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண பீசஸ் தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் மாவு கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா போட்டு பரட்டி விட்டால் தான் மாவு மிளகாயில் நல்லா கோட் ஆகும். இப்போ நான் முழுசாக 2ஆக கட் பண்ண பீசஸை போடுறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா சுழட்டி விடுங்க. பாம்பு பிடிச்சிட்டு நம்ம சுழட்டி விட்டோம்னா மாவு நல்லாவே கோட்டாயிடும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடலாம். பொன்னிறமாக செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எண்ணெயில் சேர்த்து விட்ட மிளகாய் பஜ்ஜிலாம் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணலை. இதே மாதிரி எல்லா பீஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விதை எடுத்துகிட்டு மிளகா பஜ்ஜி செய்யும் பொழுது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க.